ஹலோ கைஸ், வெல்கம் டு CoinTrade அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நீரோ யூஎஸ்டிடி உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த நீரோ யூஎஸ்டிடின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், எத்தீரியம் உடைய ஒரு எத்தீரியம் பேஸ் பண்ண ஒரு டோக்கன் உண்டு. இப்போ அந்த டோக்கன் இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வேல்ஸ் இப்போ எங்களுக்கு அக்யூமுலேட் பண்ணுறாங்க அந்த டோக்கனை. இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும், இங்கே எங்களுக்கு வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு சொல்லலாம், இது எங்களுக்கு அல்சிசனில் ஒரு 10x போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். 10xன்னு சொன்னால் 1000%. ஓகே, இப்போ எங்களுக்கு அல்சிசனில் ஒரு 10x போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் அதோட ஆல் டைம் ஹை 0.0031 தான் இருக்குது. இப்போ எங்களோட 10x டார்கெட் 0.0039. இப்போ ஆல் டைம் ஹையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 26% தான். அப்போ அது ஈஸியாக மூவ் ஆகிரும். நாங்கள் வைக்கிறது மினிமம் டார்கெட் தான் நாங்கள் வைப்போம். என்ன சொன்னால் அல்சிசனில் எவ்வளோ போகும்னு சொல்லி எங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லிடாது. இப்போ நான் இதை அப்படியே உங்களுக்கு டே சார்ட்டில் காட்டுறேன். இப்போ டே சார்ட்டில் பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பர்ஃபெக்டாக வேணும் எங்களுக்கு வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணிட்டு இருக்கிறது. பாருங்கள், இங்கே எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வேல்ஸ் அக்யூமுலேட் பண்ணுற இந்த டைமில் எங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறே விளங்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிறே விளங்குது. சரியா, சப்போஸ் எங்களுக்கு இங்கே இருந்து இந்த நெக் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணலாம் இது ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் தான் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இப்போ அதே விஷயம் தான் எங்களுக்கு இங்கேயும் நடந்திருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாலும் எங்களுக்கு இங்கே ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்குது. சரியா, இங்கே டபுள் பாட்டம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி நெக்லைன் பிரேக் ஆகிருக்குது. நெக்லைன் பிரேக் ஆகிட்டு என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னால், மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே நெக்லைன் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துட்டு தான் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மூவ் ஒன்று தான் இருக்கும். எஸ், அந்த ரீடெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 226% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஆகிருக்கும். வித்தின் ஒரு 6 டேஸில் 226% கிட்ட எங்களுக்கு பம்ப் ஆகிருக்கும். சரியா, அப்போ எங்களுக்கு இப்போ இதில் கன்ஃபார்ம் கிளியர் கட்டாக விளங்குறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு இது இன்னும் பம்பாக ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு இப்போ கிளியர் கட்டாக விளங்கும். சேம் பேட்டர்ன், இந்த சேம் பேட்டர்ன் எங்களுக்கு இப்போ பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு ஒரு டார்கெட் வைக்கலாம். நம்ம ஒரு 100% ஃபஸ்ட்டுக்கு டார்கெட் வைக்கலாம். ஃபஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் ஒரு 87% கிட்ட எங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட்டாக வைக்கலாம். செகண்ட் டார்கெட் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி வைக்கலாம். இப்போ ட்ரேட் பண்ணுறாங்களுக்கு அப்படி. இப்போ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ப்ரோ, எனக்கு அல்சிசனில் எனக்கு பெரிய அமௌண்ட் எனக்கு ப்ராஃபிட் பார்க்கணும், எனக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாக்கள் உங்களுக்கு இங்கே வச்சு பை பண்ணலாம். இங்கே வச்சு பை பண்ணி உங்களுக்கு ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் சொன்ன மாதிரி 1000% 1000 சொன்னால் 0.0039 வரக்குள்ள உங்களுக்கு இந்த டோக்கனை செல் பண்ணிக்கொள்ளலாம். சரி, அது மட்டும் இல்லாமல் இந்த டோக்கன் எங்களுக்கு இன்னும் ஒரு பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்குது. அது பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வேஜ் பேட்டர்ன் எங்களுக்கு ஒரு ஃபாலிங் வேஜ் பேட்டர்னும் ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபாலிங் வேஜ் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ அந்த பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணியிருக்குது. பேட்டர்னை பிரேக் அவுட் பண்ணினாலும் எங்களுக்கு இப்போ ஸ்டில் அக்யூமுலேட் தான் பண்ணுறாங்க. இந்த அக்யூமுலேஷன் என்னென்னு சொன்னால், வேல்ஸ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ரெண்டு சைடில் இருக்கிற பை சைடும் சரி செல் சைடும் சரி ரெண்டு சைடில் இருக்கிற ஸ்டாப் லாஸையும் வேல்ஸ் ஹண்ட் பண்ணிடுவாங்க. சரியா, ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட்டை மேலே மூவ் ஆக்குவாங்க. அப்போ ஸ்பாட் ஹோல்டர்ஸ் கிட்ட இஷ்யூ இல்லை. ஏன்னு சொன்னால், ஸ்பாட் ஹோல்டர்ஸ் ஸ்டாப் லாஸ் ஒன்று வைக்க மாட்டோம். சரியா, ஸ்டாப் லாஸ் ஒன்று வச்சு ட்ரேட் பண்ணுறல பை பண்ணி வைக்கிற மார்க்கெட் மேலே வரக்குள்ள எங்களுடைய ப்ராஃபிட்ஸை நாங்கள் புக் பண்ணி கொள்வோம். இப்போ அதே எங்களுக்கு வீக்லி சார்ட்லையும் எங்களுக்கு வீக்லி சார்ட்லையும் பார்க்கலாம். வீக்லி சார்ட்டில் எங்களுக்கு பர்ஃபெக்டாக இன்னும் கிளியராக விளங்குது. எங்களுக்கு ஒரு டபுள் பாட்டம் தான் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி, டபுள் பாட்டம் க்ரியேட் பண்ணிச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு மார்க்கெட் திருப்பி மேலே தான் மூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனாகவே இருக்கும். ஆனால் மந்த்லி சார்ட்டில் எங்களுக்கு பார்க்கல அது டபுள் பாட்டம். மந்த்லி சார்ட்டில் பார்க்கல அது மந்த்லி சார்ட்டில் இல்லை டபுள் பாட்டம். பட் எங்களுக்கு வீக்லி சார்ட் வரும் வரைக்கும் எங்களுக்கு டபுள் பாட்டம் கிளியராக விளங்குது. சரி, அது மட்டும் இல்லாமல் ஃபாலிங் வேஜ் பிரேக் அவுட்னு விளங்குது. அப்போ எங்களுக்கு நீரோவை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 1000%. இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், இன்வெஸ்ட் பண்ணுற எவ்வளோ மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு $100 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அல்சிசன் ஸ்டார்ட் ஆகிடும் இன்னைக்கு. சரியா, இந்த நீரோ கோயின் மட்டும் உங்களுக்கு வர ப்ராஃபிட் $1000 உங்களுக்கு வர ப்ராஃபிட் இருக்கும். சரியா, அப்போ உங்களோட டோட்டல் அமௌண்ட் உங்களோட கையில் இருக்கும் $1100 உங்களோட கையில் இருக்கும். இது $100க்கு சொல்கிறது. இப்போ நீங்கள் ஒரு $30 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு $300 உங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்குற மாதிரி இருக்கும். $30 சொன்னால் 10,000 rupees, $300 சொன்னால் ஆல்மோஸ்ட் ஒரு 1 lakh rupees மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே, உங்களுக்கும் கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணணும், கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக் டு அட்வான்ஸ் படிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்டெட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணி கொள்ளுங்கள். தேங்க்யூ.